Good morning students. Next we can study about Bohr's model of an atom. So first last video we studied about Rutherford model of an atom. Next Bohr's model. The scientist name is Bohr. 1913. Niels Bohr, a Danish physicist. He explained the causes of the stability of the atom in different manner. So the main postulates are first one is he explained that in atoms the electron revolve around the nucleus in stationary circular path called orbits or shells or energy levels. So the scientist first point told that means the Niels Bohr என்றவர் வந்து atoms வந்து எப்படி atomsல 3 sub particles இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இருக்குது. சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஸ்டேஷ்னரி மோடு, ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பார்ட்ஸ், கண்டினியூஸாக ஒரே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிற பாதைக்கு வந்து ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல்ஸ்னு அப்படின்னு நேம் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், வைல் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் in an orbit, an electron neither loss nor gains energy. So அந்த electrons வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும்போது electrons can be எனர்ஜி லெவலை லூஸ் பண்ணலாம் ஆர் கெயின் பண்ணலாம். ஸோ நீல்ஸ் போர் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வரும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து either loses or gains energy. ஒன்று எனர்ஜியை லூஸ் பண்ணலாம், இல்லை கெயின் பண்ணலாம். ஸோ இவரோட பாயிண்ட் வந்து electrons can be neither loses or gains energy. And third point, an electron in a shell can move to a higher or lower shell by absorbing or releasing a fixed amount of energy. ஸோ அண்ட் எலக்ட்ரான் ஷெல்ஸ், ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஷெல்லையும் மூவ் ஆகும்போது ஹையராக இல்லைனா லோவர் லெவல் எனர்ஜி ஷெல்ஸ், அதாவது ஹையர் லெவல்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஷெல் கே, எல், எம், என் 4 ஷெல்ஸ் இருக்குது. இந்த 4 ஷெல்ஸு அப்போ மேலே போக போக ஹையரோ லோயர்லேயே இருக்கும்போது ரிலீஸிங், ஒன்று எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணும், இல்லைனா ரிலீஸ் பண்ணும் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ தட் இஸ் ஃபிக்ஸ்டு. திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து அவர் வந்து ஒவ்வொரு அந்த சுற்றுவட்ட பாதை அந்த ஆர்பிட்டுக்கு நேம் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு வந்து கே, நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு வந்து எல், நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு எம், நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டு என். ஸோ நம்பர் n is equal to first shell, n is equal to 1, k shell na first one, l shell 2 and 3 4. So the number can be fixed, first shell, second shell, third shell, fourth shell. So this is the concept Niels Bohr fourth point. So the energy levels around the nucleus of an atom, that is called as Bohr's model. Then orbit closest to the nucleus is the K shell. So nucleus நியராக இருக்குது எதுனா K shell. It has the least amount of energy and the electrons present in it are called K electrons. That means K ஷெல்லில் ரொம்ப கம்மியான எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ ஆன் வித் சக்ஸசிவ் ஷெல்ஸ் அண்ட் தேர் எலக்ட்ரான்ஸ், அது வந்து பேர்டாக இருக்கும், சக்ஸசிவாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர்பிட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி கேன் பி ஃபிக்ஸ்டு. ஸோ போர் கால்டு தெம் ஆஸ் எனர்ஜி லெவல் ஆர் எனர்ஜி ஷெல்ஸ். ஸோ இது வந்து எனர்ஜி ஷெல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல். ஒவ்வொரு பாத்துக்கும், பாத் மீன்ஸ் அந்த பாதைக்கும் ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் இதை ஆர்பிட்டுன்னு சொல்கிறாரு, இல்லைனா ஷெல்னு சொல்கிறாரு, இல்லைனா எனர்ஜி லெவல்னு சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் நீல்ஸ் போர் மாடல். தென் லிமிட்டேஷன் ஆஃப் போர்ஸ் மாடல். Limitation of Bohr's model. One main limitation was that this model was applicable only to hydrogen and hydrogen. That means limitation means குறைபாடுகள். ஸோ அவர் கண்டுபிடிச்சதில் என்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தா, ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ் எக்ஸாம்பிள், அதாவது கம்மியான
அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்க ஆட்டம்ஸோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற ஆட்டம்ஸை வச்சு தான் அவர் ரிசர்ச் பண்ணார். இட் குட் நாட் பி எக்ஸ்டெண்டட் டு மல்டி எலக்ட்ரான் நியூக்ளியஸ். நிறைய எலக்ட்ரான்ஸ் உள்ள ஆட்டம்ஸை வச்சு அவர் ரிசர்ச் பண்ணல. திஸ் இஸ் த லிமிட்டேஷன்ஸ், ஒன்லி ஒன் லிமிட்டேஷன்ஸ் ஃபார் போர்ஸ் மாடல். தென் டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இப்போ ஆட்டம்ஸ்குள்ள சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து 3 இருக்குன்னு சொன்னோம். ஒன்று எலக்ட்ரான், அனதர் ஒன் இஸ் ப்ரோட்டான், அனதர் ஒன் இஸ் நியூட்ரான். ஸோ அப்போ நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு, டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இன் 1932 ஜேம்ஸ் சாட்விக் அப்சர்வ்ட் when beryllium was exposed to alpha particles. ஸோ 1932ல் ஜேம்ஸ் சாட்விக் என்ற சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணார். பெரிலியம் என்ற ஆட்டம் வந்து வெடித்து டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணுச்சு. ஸோ த பார்ட்டிகல்ஸ் வித் அபவுட் த சேம் மாஸ் ஆஸ் ப்ரோட்டான்ஸ் வேர் எமிட்டட். ஸோ அப்போ இங்கே ரியாக்ஷன் பாருங்கள், பெரிலியம் ப்ளஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரெண்டும் சேர்ந்து மோதி டு ரிலீஸ் த கார்பன் ப்ளஸ் நியூட்ரானை ரிலீஸ் பண்ணுது. ஸோ பெரிலியம் பம்பார்டட் வித் ஆல்ஃபா ரே டு கிவ் த கார்பன் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணார். ஸோ தீஸ் எமிட்டட் பார்ட்டிகல்ஸ் கேரிடு நோ எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கிடையாது. ஸோ நியூட்ரான்னா நோ சார்ஜ், ப்ரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ். இது ரெண்டும் சேர்ந்தால் நியூட்ரல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எந்த சார்ஜுமே இல்லாமல் இருக்கிறது தான் நியூட்ரான். தே வேர் கால்ட் அஸ் நியூட்ரான். இட் இஸ் டினோட்டட் பை N021. So the subscript 1 represent its mass and subscript 0 represent its electric charge. No electric charge inறது தான் இங்கே 0ன்னு கொடுத்துருக்கு. So what is the properties of neutrons? Next we can study properties of neutrons. First one is this particle was not found to be deflected by any magnetic or electric field providing that it is electrically neutral. இப்போ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலோ இல்லை நெகட்டிவ் சார்ஜுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலோ அது வந்து டிஃப்ளெக்ட் பண்ணாது, அதாவது அட்ராக்ட் பண்ணாது. எந்த ஒரு ஃபீல்டும் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ எந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்காது. ஸோ தட் இஸ் இட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ இப்போ பாசிட்டிவை வந்து நெகட்டிவ் கிட்ட எடுத்துகிட்டு போனால் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் கிட்ட எடுத்துகிட்டு போனால் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.676 into 10⁻⁻24 gram. One atomic mass, otherwise it is called as. This is the properties of neutrons. Then characteristics of fundamental particles. What is the characteristics of fundamental particles? So the atom is built up of a number of subatomic particles. Already we know that. So atom வந்து எப்படி உருவாயிருக்கு, subatomic particles. அந்த subatomic particles எத்தனைன்னு கேட்டால் 3. The 3 subatomic particles of great importance in understanding the structure of an atom are electrons, protons and neutrons. So the properties which are given in the table 11.1. So subatomic particles properties பார்க்கலாம். First one is electron. Symbol E, -1 to 0. Charge -1. Mass 1/1837 and in gram 9.1 into 10⁻⁻28. Then proton H11 +1 charge, mass in atomic mass unit 1 and mass in gram 1.6 into 10⁻⁻24. Then neutron N021. So electric charge 0, mass in atomic mass unit is 1 and gram is mass 1.6 into 10⁻⁻24. So this is the properties of subatomic particles. Thank you students.